சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்கள் பல்லாண்டுகள் ஃபீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவில் உள்ள திருச்சி பட்டணத்தில் சீயோன் விசுவாச தேவாலயத்தின் தலைமை போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய பிரசன்னத்துல நாம் ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறோம். ஆகையால் அவருடைய சமூகத்துல நாம் வரும்பொழுதெல்லாம் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? நிச்சயமா எல்லாருமே பெற்றிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பெறாமல் இருந்தாலும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு பெரிய தகுதி ஒன்றும் தேவையில்லை. நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான தகுதி நமக்குள் இருக்கிறது. ஓகே, ஏன் நான் கேட்டேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான 2 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். முதலாவது ஆவியின் வரங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்த உடனேயே உங்களுக்குள் ஆவியின் வரங்களை செயல்படுத்துவதற்கான வல்லமையும் என்ன செஞ்சிருச்சு? உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் தனியா அந்த வரங்களை செயல்படுத்துவதற்கென்று என் மேல் கொடுக்க வேண்டும். இல்லை, ஆவியானவர் ஒருவர் தான். அவர் செயல்படுத்துகிறது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஸோ அவர் நமக்குள் வந்த உடனேயே இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆவியின் வரங்களும் நமக்குள் செயல்படுவதற்கான வல்லமை நமக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு? ஏற்கனவே வந்துவிட்டது. ஓகே, அது மட்டுமல்ல, ஆவியானவர் இன்னொரு காரியத்தையும் நமக்குள்ள கொண்டு வருகிறார். அது என்ன என்று சொன்னால், ஆவியின் கனியை பெறுவதற்கான ஒரு தன்மையும் நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறார், கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆவியின் கனியை அவர் தானாகவே கொண்டு வந்து விட மாட்டார். நீங்க என்ன செய்யணும்? அவரோடு கூட ஒத்துழைக்கும் போது, அவர் உங்களை நடத்த, அவர் உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது அந்த ஆவியின் கனியை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். ஓகே, ஸோ இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதிலும் நாம் கர்த்தருக்காக கொடுக்க நாம் முற்படுகிறோம். கிறிஸ்தவர்களாக நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் ஆவியின் வரங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க, நாங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. வரங்களை செயல்படுத்துவதற்கான வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஏன் எனக்குள் இருந்து அந்த வரங்கள் செயல்படவில்லை? எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க மூலியமா செயல்படுது, நம்முடைய பாஸ்டர் மூலமா செயல்படுது, எல்லார் மூலியமா செயல்படுது. ஆனால் ஏன் என் மூலமாய் செயல்படவில்லை என்று சொல்லி ஒருவேளை இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும்னா, நம்ம வாசிக்கலாம். வேதம் அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறது? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஓகே, நீங்க சொல்லலாம், இதுல என்ன காரணம் சொல்லி இருக்கு? ஒண்ணுமே சொல்லலையே. பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வசனத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எப்பொழுது சொல்லுகிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், அவர் தீமோத்தியை பார்த்து, உன்மேல் கைகள் வைக்கப்பட்ட பொழுது உனக்குள் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லும் பொழுது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பயம் அநேக நேரத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளாமலும் அவைகளை பயன்படுத்தாமலும் இருக்கும்படியாக நம்மை தடை செய்கிற ஒன்றாயிருக்கிறது. ஃபியர் இஸ் தி அனஸ்தீசியா ஆஃப் த டெவில். பயம் என்பது பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மயக்க மருந்து. அந்த அனஸ்தீசியா கொடுத்துட்டா டாக்டர் சொல்வாரு, அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் சொல்வாரு, சேர்த்து 2 கிட்னியும் வெட்டி எடுத்துட்டு போனார்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்?
நீங்க அனஸ்தீசியாக்கு கீழே இருக்கிறீங்க. உங்க சரீரத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதே போலதான் இன்றைக்கு பிசாசு 90% கிறிஸ்தவர்களை தங்களுடைய ஆவிக்குரிய முழுமைக்குள்ளாக வராதபடிக்கு இந்த பயம் என்னும் மயக்க மருந்தை கொடுத்து அவர்களை என்ன செய்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைய காலை வேளையிலே இந்த பயத்தின் ஆவியிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் நாம் எழுந்து வல்லமை உள்ளவர்களாய் செயல்படும்படியாகவும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, நானும் ஆண்டவருக்காக எழுந்து செயல்பட வேண்டும்? ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் நம்ம எங்க போனாலும், ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனாலும், சபைக்கு போனாலும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை எப்படி ஆசீர்வதிக்க போறீங்க, இன்னைக்கு உம்முடைய சமூகத்துல நான் என்ன ஆசீர்வாதம் பெற போகிறேன் என்று கேட்டு வருகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவோ ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க நல்லா இருக்கிறீங்க. ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனைகள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார். சோ நம்ம ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது இனி ஜெபத்தை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலிருந்து நான் எண்ணத்தை பெற்றுக்கொண்டு வெளியே சென்று மக்களுக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் நல்லா இருக்கா? இது வரைக்கும் நான் என்ன பெற போகிறேன்னு நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா இனி நீங்க கேட்க போவது என்ன? ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு நான் வரப்போகிறேன். உம்முடைய சமூகத்துக்கு நான் வரும்பொழுது உம்முடைய ஆவின் அபிஷேகத்தினாலே இன்றைக்கு நீர் எனக்கு எதை தரப்போகிறீர், அதை நான் கொண்டு சென்று உலகத்துல மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் இருப்பதற்கு அதை பயன்படுத்தும்படியாக எனக்கு தாரும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது நீங்க உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சாட்சி சொல்வீங்கன்னு சொல்லல, சாட்சியா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை ஒருத்தன் பார்த்தாலே கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அவன் காண வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவின் இடத்தில் வராததற்கு காரணமே கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். அவங்கள பாருங்க, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையிலே ஒன்றும் நல்லா இல்லை, அப்புறம் நாங்கள் எதுக்கு இந்த கிறிஸ்துவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முற்றிலும் ஜெயம் என்று சொன்னால் என்ன? நீங்க ஒன்றும் செய்யல, அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்க ஒன்றும் புதுசா செய்ய போறதில்ல, நீங்க புதுசா பிசாசை மேற்கொள்ள போவதில்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எடுத்து அனுபவிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு எளிதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் எத்தனை நேரங்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை நாம் தவற விடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தியோடு கூட பேசும் பொழுது, உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்களை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லும்போது அவர் சொல்றாரு, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பெலன், அன்பு, தெளிந்த புத்தி என்கிற ஆவியை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இவைகளை கொண்டு செயல்படு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சாத்தான் இன்றைக்கு உங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதிலிருந்து தடுத்து நிறுத்திட்டா நிச்சயமாக அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கிறது ஒரு பக்கம், நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு பக்கம். நீங்க சுவிசேஷம் மற்ற எத்தனை பேருக்கு வேணாலும் சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, எதுல இருக்குது? எதுல இருக்கு? நீங்க சொல்லுங்க. அந்த பலம் உங்க வாழ்க்கையில, அந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து காண்பிக்கப்படுகிறதா? நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த வல்லமையோடு கூட அது அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாகவே மக்கள் இன்றைக்கு மனம் திரும்பி கிறிஸ்துவின் இடத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை நீங்கள் செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான்? அடிக்கடி ஒரு சின்ன பயம். என்ன பயத்தை கொண்டாந்து போடுவான்? நீ போய் ஜெபம் பண்ணா நடக்குமா, நீ போய் சொன்னா கேட்பாங்களா அப்படின்ற ஒரு பயத்தை போட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே ஒரு ஸ்டெப் பேக். நாங்கள் அதிகமாக பாஸ்டர்ஸோட ஊழியம் செய்கிறோம். என்ன செய்வாங்கன்னா, கிராமத்துக்குள்ளே போவாங்க, போய் அங்கே யாருக்காவது ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசை துரத்துறேன்னு சொல்லி கை வைப்பாங்க. வச்ச உடனே அந்த பிசாசை சொல்லுவோம், ஏய் உன்னை பற்றி தெரியாதா, நீ வந்துட்டியா எங்களை துரத்துறதுக்குன்னு உடனே அப்படியே ஒரு ஸ்டெப் என்ன செஞ்சிருவாங்க பின்னாடி. வழங்குதா உங்களுக்கு? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. பிசாசை பத்தி சொல்லணும்னே, உனக்கு என்ன, நான் யாரா இருந்தாலும் உனக்கு என்ன, நான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான், நீ என்ன ஒன்றும் சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லி தைரியமா நம்ம செயல்பட்டோம்னா அங்க பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனா பாருங்க, ஒரு சின்ன பயத்தை கிளப்பி விட்ட உடனே என்ன ஆயிருது? உடனே நம்ம பின்வாங்கி போகிறோம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பயங்கள் இருக்கலாம். இந்த பயங்கள் எல்லாம்
கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஃபுல் பொட்டென்ஷியல், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு நீங்கள் பெற வேண்டிய காரியங்களை பெற முடியாதபடிக்கு உங்களை தடை செய்யும்படியாக பிசாசானவன் அதை பயன்படுத்துகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு சாட்சி சொன்னா, ஐயோ என் சாட்சியை சொன்னா எனக்கு கிண்டல் அடிச்சிருவாங்களோ, என்னை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, இவனுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுன்னு பேசுறதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பலவிதமான பயங்களை கொண்டு நாம் தடை செய்ய பண்ணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு காலையில் நீதிமொழிகள் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது போல, மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான் அறிவினால் தப்புகிறான். இன்றைக்கு பிசாசு உங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற ஆயுதத்திலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அறிவை பெற வேண்டும். ஏதோ ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்னத்தை அறிந்து கொள்ளணும்? அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது, இங்கே சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பயம் என்பது ஒரு ஆவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பயம் ஏதோ ஒரு இமோஷன் கிடையாது. பயம் என்பது ஒரு இமோஷன் கிடையாது. இமோஷன் சொன்னாக்கா, நீங்க போய் நடு ரோட்ல நின்னா இந்த கார் என்ன அடிச்சு நான் செத்துருவேன் அப்படின்ற பயம் சரியான பயம். அந்த ஃபியர் இருக்கத்தான் வேணும். அல்லது ஒரு மலை உச்சியில போய் நின்று அங்கேருந்து கீழே அப்படியே எட்டி பார்த்தா விழுந்துருவேனோ அப்படின்ற பயம் நிச்சயமா நமக்கு வேண்டும். அந்த பயத்தை சொல்லலை. ஆனால் எதுவுமே நடக்காத போவே நடந்தது போல நினைப்பது தான் ஒரு பயத்தின் ஆவியினாலே வரக்கூடிய பயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த பயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை கொடுக்கவில்லை. தேவன் சொல்லுகிறார், பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் கொடுக்கவில்லை. அப்ப எங்கிருந்து வந்தது? தேவன் கொடுக்கலன்னா இன்னும் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா பிசாஸ். ஸோ பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து வரவில்லை, பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. நிச்சயமா நீங்களாம் கை நீட்டி பிசாஸ்ட எதையும் வாங்க விருப்பப்பட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? அவன் நல்லதை கொடுத்தாலும் நம்ம கை நீட்டி வாங்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் எங்க இருந்து? ஆண்டவர் கொடுக்கிற நன்மையான ஊற்றுகளில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. நான் கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஏற்கனவே ஆவியினால நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள். அப்போ ஆவியின் நிறைவினால் உங்களுடைய பயம் போயிடுறது இல்லை. தானா நான் ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அதனால என் பயம் போயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. பயத்தை போக்குவதற்கு ஒரே வழி இருக்கிறது. வாசிங்க 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ பூரண அன்பை நீங்கள் உலகத்துல எங்கே காண முடியும்? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா? எந்திரிச்சு சொல்ல முடியாமா? ஓ, நான் பூரண அன்பை நான் அனுபவித்திருக்கிறேன். எவ்வளோ தான் தாய் தகப்பன் நம்மை நேசித்தாலும், எவ்வளவு தான் கணவனோ மனைவியோ நேசித்தாலும், எவ்வளவு தான் பிள்ளைகள் உங்களை நேசித்தாலும், எங்கேயோ ஒரு சின்ன குறைவு இருக்கத்தான் செய்கிறது. நான் எதிர்பார்க்கிற விதமாய் சில நேரத்தில் அவர்கள் என்னை நேசிப்பது இல்லை என்ற குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. பூரண அன்பு ஒரே இடத்தில் தான் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு, பூரண அன்பு, உலகத்திலே வேறு எந்த அன்பும் குறைவுள்ள அன்பாய்த்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த அன்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த அன்பு எப்படி என்னுடைய பயத்தை நீக்க முடியும்? அந்த அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்படும் பொழுது தான் அந்த அன்பு என்னுடைய பயத்தை புறம்பே தள்ளும். ஓகே, இந்த அன்பை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? யோவான் எழுதின சுவிசேஷம் 14-15 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது பிதாவின் அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என்ன செய்வீங்க? என் வார்த்தையை கை கொள்வீர்கள். நீங்க என் வார்த்தையை கை கொள்வதனால பிதா உங்கள் மேல் என்ன செய்வார்? அன்பாய் இருப்பார். அப்போ அன்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் அவருடைய அன்பை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள். அதாவது நீங்க கீழ்ப்படுகிறதுனால தான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு இல்லை. ஆண்டவர் நீங்க கீழ்ப்படியாம இருந்தப்போ கூட உங்களை நேசிச்சார். விளங்குதா உங்களுக்கு?
நீங்க பாவியா இருக்கையில் உங்களை என்ன செஞ்சாரு? நேசித்து தெரிந்தெடுத்தார். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா நான் பரிசுத்தமான இருந்தேன் அதனால ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார்னு சொல்ல முடியுமா? இல்லை. நாம் பாவியா இருக்கையில் நம்மை நேசித்த ஆண்டவர். அதனால நாம் கீழ்ப்படுகிறதுனால தான் அவரை என்ன நேசிக்க போறாருன்னு இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருடைய அன்பை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள். அவ்வளவுதான். சேஞ்ச் தேவனிடத்தில் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா மாற்றம் எங்க ஏற்படுது? மாற்றம் என்னிடத்தில் மட்டும்தான் ஏற்படுகிறது. நான் விசுவாசிக்கும் பொழுது, நான் கீழ்ப்படியும் போது, எந்த அளவுக்கு நான் அதிகமாக கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேனோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறேனோ, அவ்வளவு அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு என்ன செய்யப்படுது? கட்டவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பு என்னுடைய இருதயத்தை நிரப்ப 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 என்ன நடக்கும்? எனக்குள் இருக்கிற பயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருக்கும். ஒரு அழுக்கு தண்ணி உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் ஒரு டேப்பு கீழே வச்சு திறந்து விடுங்க. டேப்பை என்ன ஆகும்? கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க, அழுக்கு தண்ணி எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? இல்லை. உள்ளே போகிற அந்த நல்ல தண்ணி என்ன செய்யும்? இந்த அழுக்கு தண்ணியை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அழுக்கான தண்ணி இருந்த பாத்திரத்தில் நல்ல தண்ணி இருக்கும். அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களிலும் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட 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 அந்த பயம் புறம்பே போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி என்னன்னா அவருடைய வசனத்தை இருதயத்துல காத்துக்கொள்வதான். இன்னைக்கு அநேகர் வசனத்தை எங்க திரும்ப அறிந்திருக்கிறார்கள்? சிந்தையில மனப்பாடம் பண்றோம் வசனத்தை. நல்லது, வசனம் மனப்பாடம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம கேட்கிற காரியங்களுக்கு 3 பாதைகள் இருக்கிறது. இந்த காதில் கேட்குறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். வசனத்தை கேட்கிறோம். கேட்ட உடனே என்ன ஆகுது? இந்த காதில் கேட்டது இந்த காது வழியாக வெளியே போயிடும். சர்வீஸ் முடிஞ்ச உடனே சொல்வீங்க, சிஸ்டர் சூப்பர் மெசேஜ் அப்படின்வீங்க. என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டாக்கா, ஐயோ அதுவா, அது நான் யோசிச்சு சொல்லணும், இல்லை என் நோட்ஸை பார்த்து தான் சொல்லணும், மறந்துட்டேன் சாரி அப்படின்வீங்க. இல்லைன்னா இந்த காதுக்குள்ளே கேட்குறது எங்கே போகும்னா உங்கள் சிந்தைக்கு போகும், மண்டைக்கு போகும். அங்கே போனால் அறிவாக மாறும். அறிவினால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஞானம் பாரம் உள்ளது என்று சொல்லி சாலமோன் கூட சொன்னார். ஆனால் அடுத்தது அந்த உண்மையான அறிவு எங்கே உண்டாகும்னா இந்த காதால் கேட்டதை உங்களுடைய உள்ளத்துக்கு கொண்டு போனால் அது உடனடியாக கீழ்ப்படிதலாக மாறும். அந்த கீழ்ப்படிதல் ஏற்படும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள இந்த பயத்தின் ஆவி என்ன செய்து உங்களை விட்டு புறம்பே தள்ளப்படுகிறது. சும்மா கேட்கிறது மட்டுமல்ல, வாசிக்கிறது மட்டுமல்ல, மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில அனுதினமும் அனுபவித்து பார்ப்பது. அனுதினமும் காலையில எழுந்து தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறீங்க தானே? எல்லாரும் வாசிக்கிறீங்களா வேதத்தை? காலையில எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்க? கலகக்காரனே அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த வீட்டுக்காரனை தானே சொல்றீங்க, இல்லைன்னா என் சத்ரு அவனை தானே ஆண்டவரே சொல்றீங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆண்டவரே எனக்கு தான் கொடுத்துட்டீங்க வாக்குத்தத்தம், தேங்க்யூ அப்படின்னு ஏற்றுக்கொள்றோம். ஆனா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, சுத்த ஜலத்தினால் அதை என்ன செய்யறாரு? சுத்திகரித்து, சபையாகிய மணவாட்டியை சுத்திகரித்து கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாய் தேவன் நம்மை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார். இது பாசிபிள். அதாவது கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையை தான் கிறிஸ்து பெற்றுக்கொள்ள வருகிறார். அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வசனம் சொல்லுது, சுத்த ஜலத்தினால். சுத்த ஜலத்தை உலகத்தில் தயவு செய்து கண்டுபிடிச்சு எனக்கு கொண்டாந்து கொடுங்க. சுத்த ஜலம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அனுதினமும் வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆண்டவரே கலகக்காரனேன்னு சொல்றீங்களா?
காலையில் எழுந்த உடனே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை திருப்புறீங்க, அவர் சொல்கிறாரு கலக வீட்டாரே அப்படின்னு சொன்னாக்கா உடனே ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லாதீங்க, ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய நெஞ்சில் எங்கேயோ அந்த கலக குணம் ஒட்டி கொண்டு இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாச்சும் இருக்கா, இருந்தால் இன்னைக்கு என்ன செஞ்சிருங்க, என்ன கழுவி சுத்திகரிங்கப்பா. இன்றைக்கு என்னை விட்டு உமக்கு பிரியமில்லாத அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யட்டும், அகன்று போகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறோம், அந்த சுத்த ஜலத்தினாலே நம்முடைய ஆத்மா கழுவப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் கழுவப்பட அவருடைய அன்பும் நம்முடைய இருதயத்தில் அதிகமாக நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து சபையை ஏற்படுத்தின நோக்கத்தை அனுதினமும் நாம் என்ன செய்கிறோம், நிறைவேற்றி கொண்டே போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இது ஒரு எளிய பிரசங்கம் தான், நான் உங்களுக்கு பெரிய ஞானத்தை நான் வெளிப்படுத்தலை, ஆனால் இது செயல்முறையாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள செல்வதற்கு இது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க, ஒருவேளை ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இதை பேசுகிறார், ஆனால் நீங்கள் என்ன சரி செய்ய வேண்டும், நீங்கள் என்ன காரியத்தை ஆவியானவருக்கு செவி கொடுத்து மாற்ற வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்குள் இன்றைக்கு அந்த பலத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ஓகே, பயத்தினுடைய ஆப்போசிட், எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு பேர் விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ரெண்டு காரியங்கள். ஒன்று, அது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நீங்க என்ன நம்புறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் என்கிற உறுதி. ஓகே, அடுத்தது ரெண்டாவது பகுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இப்போ விசுவாசத்திலே ரெண்டு விதமான விசுவாசம் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ், முன்னேற்றத்துக்குரிய நல்ல விசுவாசம். ஒரு விசுவாசம் இருக்கு, அது நெகட்டிவ் ஃபெய்த், எதிர்மறையான விசுவாசம். என்ன சொல்லுது விசுவாசம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்க பயத்தை உடையவர்களாக இருந்தால் பயம்தான் நெகட்டிவ் ஃபெய்த். விசுவாசம் இருந்தால் பயம் இல்லை. சொல்லுங்க, விசுவாசம் எனக்குள் இருந்தால் என்னிடத்தில் பயம் இல்லை. ஆனா பயம் என்னிடத்தில் இருந்தால் விசுவாசம் என்னிடத்தில் இல்லை என்று தான் அர்த்தமாகிறது. விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லியும் பயம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் உங்களுடைய விசுவாசத்தில் என்ன செய்யல, பூரணப்படலைன்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்று சொன்னால் என்ன? இதுதான் ஒரு பெரிய போராட்டம், புரிந்து கொள்வதற்கே போராட்டமான ஒரு காரியம் இதுதான். பலர் விசுவாசத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். விசுவாசம்னா ஆண்டவர் செய்வார் 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 செய்வார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா விசுவாசம். ஆனால் அதில் நடுவில் சோர்ந்து போயிடுறீங்களே, பயம் வந்துடுதே. விசுவாசம் என்று சொன்னால் என்ன? வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஸோ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவங்க தான் அவரிடத்தில் வர முடியும். ஸோ தேவனிடத்தில் சேருகிறவன், விசுவாசத்திலே சேருகிறவன் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டும்? முதலாவது அங்க சொல்லுகிறது, தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் இருக்கிறார்? இருக்கிறாரா? நீங்க ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறாரா? ஓகே, அதுல நம்ம யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அதனால நம்ம எல்லாருக்குமே 50% விசுவாசம் இருக்கு. வழங்குதா உங்களுக்கு? 50% விசுவாசம் நம்முடைய இருதயத்துல இருக்கத்தான் செய்கிறது. அதை யாருமே நிராகரிக்க முடியாது. ஓகே, அடுத்த 50% எதுல இருக்குன்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு. இன்னும் மூல பாஷையில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, those who diligently seek him, அவரை உண்மையாய் விடாப்பிடியாய் தொடர்ந்து தேடுகிறவர்களுக்கு, விசுவாசத்தை தொடர்ந்து தேடுகிறவர்களுக்கு அல்ல, தேவனை விடாப்பிடியாக பின்பற்றி அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்றாரு? பலன் அளிக்கிறார். பலன் அளிக்கிறார் என்று சொல்லும்போது அங்க எபிரேயரின் எழுத்தாளர் அவர்கள் விரும்புகிற பிரகாரமாய் பலன் அளிக்கிறார் என்று எழுதி கொடுத்திருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரா? யாருடைய பைபிள்யாச்சும் இருக்கா? இல்லை. என்ன சொல்லியிருக்கு?
தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். ஆனா சில நேரத்துல பிரச்சனை என்னன்னா, அந்த பலன் நீங்க நினைக்கிற பிரகாரமா, நீங்க விரும்புகிற பிரகாரமா வருவது இல்லை. நீங்க ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும் ஆண்டவரே, ஆப்பிள் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு ஆப்பிள் தாங்க, ஆப்பிள் தாங்க, ஆப்பிள் தாங்கன்னு கேட்குறீங்க. திடீர்னு ஆண்டவர் சும்மா கற்பனை பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் திடீர்னு கொண்டாந்து உங்க வீட்டில் ஒரு ஆப்பிள் மரத்தையே நட்டி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டவரே எனக்கு ஆப்பிள் வேணும், ஆப்பிள் வேணும், ஆப்பிள் வேணும், ஆப்பிள் தாங்க ஆண்டவரே, ஆப்பிள் தரல 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 தரலன்னு உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டிலே ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? மரத்தையே நட்டு வச்சுட்டு போயிட்டார். விளங்குதா உங்களுக்கு? சில நேரத்தில் நான் ஏன் இதை இப்படி உதாரணமாக சொல்கிறேன்னா, வேதம் சொல்லுகிறது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி. சொல்லுங்க எல்லாரும், நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் எனக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்க கேட்கறத விட ஒருபோதும் குறைவா கொடுக்க மாட்டார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும் அடுத்த வாரம் ஏதோ ஒரு பில் கட்டுறதுக்கு அப்படின்னா, ஆண்டவரே வேணும்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆண்டவரே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார்கிட்ட போய் வாங்கலாம் அப்படின்னு தேடாதீங்க. ஆண்டவர் லேட்டாக கொடுத்தாருன்னா நீங்கள் கட்ட வேண்டிய பெனல்ட்டியோட சேர்த்து கொடுப்பாரு. ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் தான் சில நேரத்தில் மேலே என்ன செய்யப்படுது? மூடி போட்டு மூடப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரை ஒருபோதும் குறை சொல்லாதீங்க. அவர் குறை உள்ளவர் அல்ல. சகல நிறைவும் அவருக்குள் பரிபூர்ணமாய் வாசமாயிருக்கிறது. ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆனாலும் இந்த நாளில் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக மாறுவதற்கு எங்களுக்குள் ஒரு வாஞ்சை இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் எங்களை சுற்றிலும் இருக்கிற பயங்களும் அதிகமாய் இருக்கிறது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய எல்லா பயங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறான். அப்பா, இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பு இவர்களுடைய இருதயங்களுக்குள்ள ஊற்றப்படும்படியாக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அன்பு இந்த மக்களுடைய இருதயத்துக்குள் பாய்ந்து செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அன்பை உணர முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா காரியங்களும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக. Let it be broken right now in the name of Jesus. Let every spirit that stands against the love of God be broken right now in the name of Jesus. பிதாவின் அன்பு, ஹalleluya, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இப்பொழுது மக்களுடைய இருதயங்கள்ல ஹalleluya கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. மறைந்து கிடந்த நாட்கள் போதும் அப்பா. இப்பொழுது நாங்கள் அதை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செயல்படுத்த முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919025432432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.